Hi friends, welcome back to our channel. இது நம்ம our sparkle zone. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, comment as well as share. த மதர் ஆஃப் ட்ரேட்டர் பை மேக்ஸிமம் கோர்க்கி. இதோட இன்னொரு டைட்டில் தான் த ட்ரேட்டர்ஸ் மதர் பை மேக்ஸிமம் கோர்க்கி. ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சாரோவாக இருக்காங்க. ஏன்னா பக்கத்து டவுனில் இருக்கவங்க அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதனால் இவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. எப்போ வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ, நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த சைடு இருக்க வேறு டவுனில் இருக்கவங்க, பக்கத்து நெய்பரில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க விக்ட்ரி நிறைய இடத்த அவங்க வின் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப சாரோவாக இருக்காங்க. ஃபுல்லாக இவங்களோட வாட்டர், இவங்களுக்கு வர தண்ணியை கூட குடிக்க முடியாமல் அந்த தண்ணியில் ஃபுல்லாக டெட் பாடியாக வருதாம். சும்மா அவங்க டெட் பாடியெல்லாம் போட்டு விட்றாங்களா, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. சில்ட்ரன்லாம் ரொம்ப 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 ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு அம்மா ஒரு பையன், இவங்க தான் மெயின் கேரக்டர். அம்மா பேர் வந்து மோனா மரியானா, சன்னு, அப்புறம் கம்யூனிட்டி இருப்பாங்க. இப்போ எப்படின்னா, மோனா மரியானா வந்து ஒரு லேண்டில் இருக்காங்க. அந்த லேண்டில் தான் அவங்க லிவ் பண்ணுறாங்க. அவங்க பையனும் அங்கே தான் வளர்ந்தாங்க. பட் அவங்க பையன் வந்து இந்த லேண்டு பிடிக்காம போயிட்டு எனிமி ஆர்மியோட சேர்ந்துடுறான். எனிமி ஆர்மியோட சேர்ந்துட்டு இந்த நாள் லேண்டையே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்க. இவன் இந்த லேண்டை அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் வந்து அவங்க அம்மா வந்து அந்த லேண்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க, அவன் பையன் இருக்கிற இடத்துக்கே. எல்லாரும் வந்து நீ தயவு செஞ்சு போயிடு, உன்னை எங்களால் கொல்லவும் முடியாது, உன்னை இங்கே வச்சுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுறாங்க அவங்க. பையன் இருக்கிறானுங்க. அவங்க பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி இங்கேயே வந்துட்டிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இருக்கனால தான் இந்த லேண்டை நான் வந்து அழிக்காமல் இருந்தேன், இல்லாட்டி எப்பயும் அழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்க அம்மா வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த லேண்டில் தான்ப்பா நீ பிறந்த வளர்ந்த, அது நம்ம ஃபாதர் லேண்ட், அது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பட் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா எனக்கு வந்து ரொம்ப பேடான மெமரிஸும் அங்கே தான்மா க்ரியேட் ஆச்சு. எனக்கு வந்து அங்கே சில மெமரிஸ் இருக்குது தான், பட் வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு அவங்க எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் இவன் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஓகேவா? அந்த பீப்புள்ஸ் ஆல்ரெடி ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபாதர் லேண்டில். இவங்க வந்து இவன்ட்ட வந்து சொல்லியாச்சும் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லேண்டில் இருக்க சில்ட்ரன்ஸும் இவங்களோட சன் டாட்டர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இப்படி வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கத்தியை வச்சு அவங்க பையனை வந்து நெஞ்சிலே குத்திடுறாங்க. அவங்க பையன் வந்து இறந்து போயிடுறான். இப்போ வந்து எதனால இவங்க கொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க லேண்டில் உள்ள எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக அவங்க பையனையே அவங்க கொண்டுடுறாங்க அப்படின்னு. அவங்க பையன் ஒரு வேர்ட் சொல்லுவான், ரோமை வந்து யார் பில்டு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாதுமா, ஆனால் ரோமை யார் டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுமா, அதனால டெஸ்ட்ராயருக்கு தான் பெரிய பவரு, பில்ட் பண்ணுறவங்களுக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அம்மா வந்து எவ்வளோ பேசி பார்ப்பாங்க, அவன் புரிஞ்சுக்கல. ஸோ உடனே ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தி அவனை கொண்டுருவாங்க. இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு பேட்ரியாட்டிக்னா நாட்டுக்காக அவங்க பையனையே அவங்க கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து அவங்களாலையும் உயிரோடு இருக்க முடியல, தன்னோட பையனை கொண்டுட்டு. அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்துட்டாங்க ஒரு வார் ஃபீல்டில். பையனை கொண்டுட்டு நான் ஏன் உயிரோடு இருக்கணும், அவங்களே அவங்கள கொண்டுட்டு இறந்துடுறாங்க. ரெண்டு விஷயம் இதில். அவங்களோட சன்னுக்குள்ள லவ்வையும் அவங்க வந்து அவங்கள கொன்று காமிக்கிறாங்க. நாட்டுக்கு லேண்டு, ஃபாதர் லேண்ட் மேலே உள்ள லவ்வையும் அவங்க சன்னை கொண்டு அவங்க காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த ஸ்டோரி அவ்வளோதான்.